அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்கள் பர்சன் உங்கள் காதல் வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க, ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த ரீடிங்கில் அவங்க ரெடியாக இருக்காங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்த அடி என்ன எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிளீஸ் கலெக்டிவோட பர்சனோட அடுத்த அடி என்ன, கலெக்டிவ் பர்சனோட அடுத்த அடி, கலெக்டிவ் பர்சனோட அடுத்த அடி என்னவாக இருக்க போகுது, வாட் தே ஆர் கோயிங் டு டூ. கலெக்டிவ் பர்சனோட அடுத்த அடி என்ன ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மேபி அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கலாம், இல்லைனா இன்னும் சரியான முடிவுக்கு வரல. கலெக்டிவோட பர்சனோட அடுத்த அடி என்ன ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சனோட அடுத்த அடி, யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். ஸோ பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த கனெக்ஷனும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களும் சரி ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இதோட புரிதலுக்கு அவங்க வந்திருக்கலாம். மேபி பிரபஞ்சத்தை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்க கனவை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிளான் வேணும். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவ் யுவர் கோல். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதல் ரொம்ப தூரத்தில் இல்லை, கைக்கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை அச்சீவ் பண்ணதுக்கு தே நீட் டு டேக் ஆக்ஷன். ப்ராக்டிக்கல் பிளான் வேணும். அதை தான் நம்ம பழைய ரீடிங்லேயே பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்களுக்கு மூமெண்ட் வேணும், அதே சமயம் பிளான் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காமிக் எனர்ஜி பண்ணுற ட்ராமாக்காக அவங்க தலைவணங்கி போகவும் தயாராக இல்லை. தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட். ஏன்னா இது டாரஸ் எனர்ஜி, ஃபைட்டர் எனர்ஜி. தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். கலெக்டிவோட பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன ஸ்பிரிட்ஸ். மெஜிஷியன், தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ. அவங்கக்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்குது உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்களால உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் தே கேன். ஏன்னா உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான அத்தனை இதையும் பிரபஞ்சம் அவங்க கையில் கொடுத்தாச்சு. ஸோ அவங்க சரியாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். இந்த கால் தே ஆர் ஸ்டாண்டிங் இன் தேர் பவர். வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவ் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன மூவ் அவங்க பண்ண போகிறாங்க, இல்லை பண்ண பிளான் பண்ணுறாங்க. என்ன மூவ் பண்ணுறாங்க, இல்லை என்ன மூவ் பிளான் பண்ண போகிறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஜஸ்டிஸ். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, அது பிரபஞ்சம் அதை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நியாயம் நிச்சயமாக வழங்கும். கண்டிப்பாக கல்யாணம் இருக்குது. நீங்கள் சிங்க்ரனிசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் தான் ஹேரஃபண்ட் தான் நம்ம முன்னாடி பார்த்த ரீடிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேரஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனர்ஜி. ஸோ இது தப்பி போகுமா அப்படின்னா இல்லை. காமிக் அட்டாக்னால இது ஏதாவது ஆகுமா? நோ, இட்ஸ் டிவைன்லி ப்ரொடெக்டட் கனெக்ஷன். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க. இந்த கனெக்ஷன் இட்ஸ் நாட் ஒன்லி உங்களோட யூனியன் மட்டும் இல்லை, இதில் ஒரு டிவைன் பிளான் இருக்குது. இல்லைனா இது ஒரு டிவைன் கனெக்ஷன். இந்த யூனியன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ இல்லையோ, பிரபஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இது அவங்களோட பிளான், இது அவங்களோட அவங்க கொடுத்த, அவங்க விதித்த வாழ்க்கை. இதை காமிக் பீப்புள் ஏதாவது பண்ணி கெடுத்துட்டு போகிறத அவங்க வேடிக்கை பார்க்க போகிறதில்ல. பிரபஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. என்றைக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புகிறீங்களோ அன்னைக்கு. இல்லைனா உங்களுக்கு பார்த்தா இது நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் அ டிவைன் லவ். இது பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு அருமையான காதல் உங்களுக்கு. இது வத்தவே போகிறதில்ல. இது ஒரு கோல்டன் கப். இதுலேருந்து வர அந்த இது ஒரு ஹீலிங் வாட்டர் மாதிரி. இது நிற்கவே நிற்காது. இது பிரபஞ்சத்தோட கப்லேருந்து உங்கள் கப்புக்கு விழறது. இல்லைனா பிரபஞ்சம் உங்களை இந்த கப்பில் ஊற்றி இந்த பர்சனுக்கு கொடுக்குறாங்க. இல்லை இந்த பர்சன் இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த காதலை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே ரொம்ப அவசியமே தவிர இது காதல் தோற்று போயிடுங்கிற மேட்ரே இங்கே இல்லை. காமிக்ஸ் நிச்சயமாக உங்கள் பர்சனை பிளாக்மெயில் பண்ணி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பட் தே ஆர் ட்ரீமிங் அபவுட் இட். அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. தே ஆர் கோயிங் த்ரூ அ நைட் மேர். பட் இது பிளாக்கேஜாக தான் வருது. தே கேன் ஓவர் கம்.
பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் தே வாண்ட் டு லவ் யூ, தே வாண்ட் டு மேரி யூ. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். உங்களோட எனர்ஜி வந்து இட்ஸ் 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 ஒன் ஆஃப் அ கைண்ட். இது வந்து ரொம்ப ரேர் பீஸ். நீங்கள் அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா பயம் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க மனசை யாராவது கலைச்சிருந்துருக்கலாம். இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் என்ன, நீ நான் நேசிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது என்னால் வந்து உனக்கு புரிய வைக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் மை ஸ்டார். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இருண்டு போயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. இந்த புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து காமிக்குக்கும் தெரியும். அதனால தான் அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி, த்ரெட்டன் பண்ணி, அவங்கள இது பண்ண மூவ் பண்ண விடாமல் ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கையும் காலும் சேர்ந்து கட்டப்படல, இன்னும் தனித்தனியாக தான் கட்டியிருக்கு. இஃப் தே வாண்ட் தே கேன் மூவ். ஆனால் வந்து அந்த பெயினில் அவங்க மாட்டின்ட்டு இருக்காங்க. இப்போ தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, ஆக்சுவலாக நீ ஸ்டக்கில் இல்லை, ஸ்டக் எனர்ஜி இல்லை, யூ கேன் கட் தட் த்ரெட். ரொம்ப ப்ளேஃபுல்லாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக அதை ஹேண்டில் பண்ணீங்க. ஒரு சீரியஸ் நோட்டில் பார்க்காம ரொம்ப விளையாட்டுத்தனமாக அதை ஹேண்டில் பண்ணால் அவங்களால இதை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும். பிகாஸ் த யூனியன் இஸ் ஹியர் அண்ட் யூ ஆர் த ஸ்டார். பாருங்கள், திரும்ப 4 ஆஃப் சோர்ஸ் வந்து அவங்க மனசில் இருக்க மாயை தான், நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ இட்ஸ் அன் இல்லூஷன், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் வான்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ். நிச்சயமாக அவங்க வாக்கவே பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து. பிகாஸ் தே வாண்ட் மேரேஜ், கமிட்மெண்ட். தேர் ஃபீலிங் ஸ்டக். கண்டிப்பாக இது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் தான் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்கள் பர்சனால் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். 4 ஆஃப் சோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ஸ் அமைதியாக இருக்குது. ஸோ இங்கே 4 ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமலை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் நரி மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ஸ் ரொம்ப அமைதியான எனர்ஜியாக இருக்குது. ஸோ அமைதியாக யோசிச்சா காமிக் வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் ட்ரையிங் எஸ்சிஎக்ஸ் மேஜிக். இந்த பர்சன் வந்து கட்டி போடுறதுக்கோ, இல்லை வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த கனெக்ஷன் விட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பிளாக் மேஜிக், எஸ்சிஎக்ஸ் மேஜிக், இந்த மாதிரி நிறையா. இதை வந்து உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர அந்த டிஸ்டர்ப்டு ஃபீலிங்ஸோ, இல்லைனா வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பர்சனை பார்த்தா கொஞ்சம் வியர்ட் ஃபீலிங்லாம் வந்தது அப்படின்னா, இட்ஸ் லைக் யார் இது, என் காதல் இல்லையோ, இது சரியில்லையோ அப்படின்னு ஏதாவது டவுட்ஃபுல் தாட்ஸ் வந்ததுன்னா, இது உங்களோட தாட்ஸ் இல்லை, அதை காமிக் பண்ணுற ஸ்பெல் ஒர்க். ஸோ கிளென்ஸ் யுவர் எனர்ஜி ஸோ தட் உங்களோட எனர்ஜியும் தாட்ஸும் வந்து கிளியராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அடுத்த அடியை நோக்கி போக முடியும். ஸோ இதுதான் உங்கள் பர்சன் உங்கள் காதலை நோக்கி, கனெக்ஷனை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூனியனில் தான் இருக்குது. நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபெமினன். நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருக்க பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் இன்னும் உங்கள் எனர்ஜிக்குள்ளே வரல. பட் இந்த ஆடு மாதிரி தான் அவங்க. இட்ஸ் லைக் உங்கள் மடி அப்படின்ற அந்த உங்கள் அரவணைப்பு, உங்கள் எனர்ஜி, அந்த கம்ஃபர்ட், த வார்ம்த், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது இந்த ஸ்டார் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் ஒரு கால் வச்சுட்டு தரையில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எமோஷன்ஸில் அவங்க எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ தான் நீங்கள் மேலே போனாலும் உங்களோட எமோஷன்ஸில் எப்போவுமே நீங்கள் ரொம்ப யூ ஆர் அன் எமோஷனல் பர்சன். பட் அதில் கண்ட்ரோல் இருக்குது. யாருக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்க. எங்கே எதை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேபி அவங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் உங்கள் எனர்ஜியில் இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் சூதிங். அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க நீங்கள் இருந்தீங்கன்னா. இட்ஸ் லைக் உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான எனர்ஜி. உங்ககிட்ட யூ ஆர் ஹார்ம்லெஸ். அதுதான் அவங்களோட ஒரே ஒரு தாட். நீங்கள் வந்து அவங்கள காயப்படுத்த மாட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் லைக் ஒரு ஆடு தொலைஞ்சு போனால் அது வந்து தேடி அலையும் போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போனால் அது எப்படி ஃபீல் பண்ணும், அப்படி தான் அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தபோது அந்த ஒரு கைடிங் ஸ்டார் மாதிரி வந்தது நீங்கள் தான். ஸோ திஸ் இஸ் தேர் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.